நடத்தாமல் குழப்பம் சொல்லுவாங்க. வைக்கல்பட்ட நாய் மாதிரி ஒரு சகல 45 உறுப்பினர்ல 43 உறுப்பினர் எனக்கு தெரிஞ்சிருக்கும். 45 பேரும் தெரியும். 43 பேரும் தங்களுடைய கிராம மக்கள் வாக்கு போட்ட மக்களுக்காக தங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக இதை என்ன விடயம்னாலும் கலைப்பினோம். ஆனால் இந்த பழக்கடை சம்பந்தம் காய்ச்ச 2 பேர் இருக்கணும். 2 பேரை நீங்க பார்த்தா தெரியும். மீடியா நீங்களும் ஒரு ஊடகவியலாளர் ரீதியில உங்களுக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒவ்வொரு மீட்டிங்ல உடம்பி கலைப்பினோம். ஏன்னா மக்களுக்கு தாங்க மாநகர சபையில் இருக்கிறவங்க காட்டிக் கொள்றதுக்காக தங்களை பிரபலப்படுத்துறதுக்காக கலைப்பினோம். ஆனால் அதே 2 பேரும் தங்களுடைய சுய இழந்தாக்கள். ஒருத்தர் இருக்கிற கட்சியை விட்டு கிடைக்கப்பட சுய கட்டுப்பாடுகளை மீறி தன்னுடைய சட்டத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் செய்து ஒரு கட்சியை விட்டு கலைச்சு இப்ப 4-5 கட்சியை சேர்ந்து 5ஆவது கட்சியில போய் நின்று இந்த முறை உறுப்பினர் வந்திருக்கிறார். அது சின்னத்துக்கு விழுந்த உறுப்பினர். அவருக்கு விழுந்த அவர் இந்த வட மாகாணத்தை சேர்ந்தவர் இல்லை. அவர் கிழக்கு மாகாணத்திலேருந்து இங்க வந்து தயவா நிற்கிறார். அங்க இருக்கலான்னு தயவா நிற்கிறார். அவருக்கு கேட்ட சின்னத்துக்காக விழுந்த வாக்கில் அவர் வந்து நின்று கொண்டு வாழ்வாரத்துக்கு வியாபாரம் செய்யற 31 கடைக்காரரை அவருக்கு பரிசீலனை செய்ய போறோம். எங்களை பரிசீலனை செய்ய தேவையில்லை. அங்க 31 கடைக்காரருக்கு உரிய போட்டோவோட அங்க 31 ஃபைலும் இருக்குது மாநகர சபையில. அங்க கூப்பிட்டாலே 31 உரிமையாளரும் போவாங்க. எத்தனையோ ஊழல்கள் நடக்குது. நியூ மார்க்கெட்டுக்கு எல்லாம் ஒவ்வொரு கடையையும் ஒவ்வொரு முதலாளிமார் பல கோடி கொடுத்து மாநகர சட்டம் சொல்லுது. ஒரு கடைன்றது உரிமையாளர் நடத்தலாம் அல்லது அவற்றை மகன் நடத்தலாம் இல்லாட்டி ஒரு பேரன் பரம்பரையா நடத்தலாம் என்றால் சட்டத்தில் அதில் அவையினுடைய ஒப்பந்தத்திலே இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த சட்டமன்றத்தை மாறி பல கோடிகள் நம்ப மாட்டீங்கள் 5 கோடி 4 கோடி என்ற ஒரு கடையை வேண்டிக் கொண்டு முதலாளி பக்கத்து கடையை வேண்டி நடுவால சிவர் உடைச்சு பின் கடையை வேண்டி அந்த சிவரை உடைச்சா 4 காலெல்லாம் இந்த பில்டிங்கள் நிற்குது. இப்ப நடிச்சுவர் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இந்த சின்னனா ஒரு நிலநடுக்கமோ சின்னனா ஒரு இது பாரிய மழை வெள்ளம் இந்த நகரத்தை போடுமா இருந்தா அந்த பில்டிங் கீழே இறங்கும். காரணம் நடிச்சுவர் முழுக்க உடப்பட்டுக்குது. எல்லாம் உடப்படுற சும்மா உடப்படாது. பருவப்பகுதி மாநகர சபை உயர் அதிகாரிகளுக்கு கையூட்டல் கொடுத்து தான் உடப்படுது. ஏனென்றா நாங்கள் ஒரு சின்ன சகரம் மாத்திரண்டாலே 10 கடிதம் கொடுத்து 20 தடவை மாநகர சபை போனா வந்தா தான் வந்து பார்வையிட்டான்னு. அப்ப இந்த சிவர் உடைக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஒரு கடைன்றது ஒரு ஓனர் தான் நடத்தலாம் இல்லையா? பக்கத்து கடையை வேண்டி நான் பின் கடையை 2 வேண்டி அப்படியே பெரிய கூட்டிட்டி மாதிரி நடப்படுது கடை கனவுக்கு. நான் இன்றைக்கு என்னுடைய மோனூர்ல போட்டுக்கிறேன். ஆனா அதையெல்லாம் கண்டும் காணாம விட்டு போட்டு சபை உறுப்பினர் அதுக்கு நான் ஒன்றை சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற நகரத்துக்கு இருக்க பல ஊழலை நான் பிடிச்சு தாரேன். அண்டையை கூட நேரமாவே